ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேம் பார்க்க போகிறோம். அதோட கேம் பேர் வந்து நான் ஆல்ரெடி போட்டேன். ஆனால் இது ஏன்டா போட்டுன்னு திரும்ப போடுறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எப்போயோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 நினச்சி போட்டுருங்க. பார்ட் 1 இல்லை, பார்ட் 2. ஆமாம், பார்ட் 2 ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கல. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த சேனலில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் சொல்ல உள்ளே ஏன்னா எவ்வளோ நாள் தான் நான் போகிறதுன்னு பார்த்தா விட்டுட்டே இருக்காங்க ஸ்கூல். நான் என்ன பண்ணுறது? அதனால சண்டே ஒன்று ஓகே இது பண்ணுறேன். அப்பா ஒன்றாச்சு உள்ள ஒன்றாச்சு. அப்பா வந்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. ஓ ஓ ஓ ஏய் என்னடா பண்ணுவீங்க? What the fuck? Why? What are you doing? ஹலோ கொடுத்துக்கலாம். அது பிகேஎச்டி நம்மளுக்கு வந்து 6 மாதம் விளாட்லன்னா செண்டு போகணும். அதெல்லாம் நம்ம கொடுத்துப்போம். நான் எப்பயோ கொடுத்துட்டேன். திரும்ப அதில் அதான் சொன்னேன், இது ரொம்ப நாளாக வேலை இல்லை, ஒரு வாரமாக வேலை இல்லை. அதுக்கு வந்து எல்லாத்தையும் டேஸ் லைக் வந்து இது பண்ணி விட்டாங்க. இவ்வளோ எல்லாரும் சத்து நான் சொல்லு. அது வேணா சொல்லிட்டு ரீகனெக்ட்டுக்கு மேலே ரீகனெக்ட் ஆகிட்டு என் வீடியோவில் பார்த்தேன். அப்பா ஆனால் எல்லாம் பண்ணி எனக்கு என்னமோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ரெக்கார்டில் காமிக்க பாருங்க. அது என்னமோ ஆச்சு, என்னமோ ஐயோ விட்டுருங்க. அது வந்து எப்படா அது நம்ம பண்ணுவோம். அது என்னடா என்னமோ இருக்குது. வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்ளை பண்ணலான்னு அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து அட்மின் நார்மல்லாம் எடுக்கலாம், வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்ளை பண்ணுவேன். நம்ம எதாவது கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பிகேஹெச்டிக்குள்ளே வந்திருக்கேன். 1 மாதம் ஆகும். ஆனால் இப்போ வந்திருக்கிறதா இந்த பிகேஹெச்டி வந்து நிறையா அப்டேட் வரப்போகுது. ப்ளஸ் ஜீரோ கிராவிட்டி அப்டேட் வரும். அதுக்காக இது வரலாம் ஆல்மாரி எடுத்து வச்சுருந்தேன். இது வீடியோவில் காட்டலான்னு பார்த்தா காட்டவே முடியல. இந்த ஆர்மர் தான் நீயான ஆர்மி. இதில் எப்பயும் வாங்கிட்டேன், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு எவனுமே இது கொடுக்கல. ஜெம்ஸ் நானே கஷ்டப்பட்டு சேர்த்தேன். நான் 200 ஜிம் வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க கேட்குறாங்க 200 ஜிம்மா? அது கீழே தான் வச்சு இந்த 150 ஜெட் ஒரு இதில் கிடச்சி ஒரு ரோட்டில் கஷ்டப்பட்டு எடுத்தேன். 20 ஜிம்ஸ் கிடச்சிது. 135 வச்சுன்னு அப்புறமா ஒரு கடவுளாக பார்த்து 20 ஜிம்மு கொடுத்தான். ஒன்னே வாங்கிட்டேன். இவெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுடா, வேலை பண்ணி விட்டுருவானோ நம்ப முடியாது. நானே வாங்கிட்டேன். அப்புறம் வந்து நான் ஃப்ளைன் ஆர்மர் சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ளைன் ஆர்மர் வாங்கலாமா நீங்கம்மா சொல்லுங்கள். அதெல்லாம் வாங்கலாமா நீங்கள் தான் சொல்லுங்க. நான் வாங்குறது பொறுத்து நான் வந்து இது பண்ணேன். ஓகே அதோட நான் நிறைய வீடியோ போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்டார்ட் சேனல் வர பேக் எடுத்துட்டோம். ஏடா இவ்வளோ போடுறேன் இது எப்பவும் நிறைய மேலே அப்பா அப்படி பிகேஹெச்டிக்குள்ளே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்கிறேன், நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே 2024 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் நான் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதம் ஃப்ரைடே தான் எடுத்தேன். அது ஸ்டார்ட் ஆன ஃப்ரைடே இல்லை, கொஞ்சம் அடுத்த வாரம் ஃப்ரைடே தான் எடுத்தேன் இந்த சேனல். இந்த சேனல் நேம் வந்து நம்ம க்ரோ கார்டன் போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ரோப்ளாக்ஸில் க்ரோ கார்டன் போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் ஆதரவே கொடுக்கல. ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினச்சேன். இதுக்காக ஆதரவு கொடுங்க. நம்ம கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறோம். என்னடா 2 பெட்டு இருக்கா? அதெல்லாம் நம்ம எடுத்துட்டேன். நம்மளெல்லாம் என்ன பெட்டி இருக்கு அப்படின்னு ஓகே. என்னடா இது பண்ணுறீங்க? ஓகே, இது என்ன ஊசி? இது நம்ம வச்சுருந்த ஊசி. இது நம்ம வச்சுருக்கோம் 60,000 கொடுத்தேன். 2 லட்சம் வச்சுருந்தேன். வேலை பண்ணணும். இதுக்கே செலவு வச்சு லெவல் போடுறதுக்கு மேலே 15. இந்த லெவல் எடுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டம். எவ்வளோ வாட்டி நான் ட்ரை பண்ண தெரியுமா கைஸ்? இதுக்கே நான் வந்து 1 மாதம் இதுக்கே ஒரு 2 வாரம் 4 வாரம் ஆயிடுச்சு. இதுக்கே நான் இது பண்ணுறதுக்கு அப்படி அப்போ 4 என்னடா கட்டு கொடுத்தீங்க? ஓ 20 more pets. ஓகே
ஓகே கைஸ், மைனஸ் ஃப்ரூட்னு நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம போடலான்னு முடிவு பண்ணேன். அது வந்து தெரியாமல் இந்த சேனலில் வந்து பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வருது. அது வந்து நான் இது பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் இதில் போட்டேன். அது வந்து நம்ம இன்னும் சேனலில் போடணும். அது வந்து இது பண்ணி தெரியாமல் இதில் போட்டேன் போஸ்ட்டு. அதனால எல்லோரும் விடாடி இதில் போட்டுருக்கு கமெண்ட்லாம் போடுறேன். எல்லாம் தப்பிச்சிட்டேன். பாட்டு வந்து நான் திரும்ப போடுறேன். பாட்டு வந்து நிறைய இது கொஞ்சம் இஷ்யூ போட முடியல. அதான் பாட்டு போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா ரெக்கார்டும் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். சரிண்ணா வந்து ஃப்ரெண்ட்ஸில் காமிக்கிறேன். என்னடா எங்கே என் ஃப்ரெண்டு தான் ஈஸி. என்னடா அப்புறம் என் பெட்ஸு. ஓகே பெட்ஸு டாய் அடா பாருங்களா, மம்மி நான் சொன்னீங்கடா. எங்கடா டேய் எங்கடா போச்சு? அடா பாருங்களா, டேய் எங்கடா போச்சு? நான் பெட்டிலாம் வாங்கி வச்சுனேன்டா, எங்கடா போச்சு? டேய் அடா பாருங்களா, எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அப்படின்னு நான் ஒரு இது பொண்ணுக்கு எடுத்து விட்டானுல. சரி பாருங்க, இந்த பெட்டா ஏன்டா இன்னும் இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா இப்படி சொல்லிக்கிறீங்க? அவனே இந்த பட்டை என் கையில் கச்சாகணும். ஈஸியாக யூனியில் கூட காட்டுறேன், வச்சுருந்தேன் பாருங்க. அந்த ஃபோட்டோவில் கூட காட்டுறேன். மம்மி பெட்டு வச்சுருந்தேங்க. இந்த பாருங்க, அது ஏன் பெட்டு தான் வச்சுருந்தேன். எங்கே போச்சுன்னே தெரில. இந்த பெட்டு கூட வச்சுருந்தேன். ஏன் இது கிடைக்கிறது யாரு? நான் காசு கொடுத்து கூட வாங்கலை. நான் வந்து இந்த ஆர்கேடில் டிக்கெட் 200 டிக்கெட் கொடுத்து ஒரு 2 கிடச்சிது. ஏண்டா கஷ்டப்பட்டு எடுத்தா வந்து ஒரு வாரம் விளையாடுறதுனால எப்படிலாம் சோதனை பண்ணுறவங்க பாருங்க. நீங்கள் என்னடா அடா பாருங்களா, நீங்களே நல்லா கொடுக்க மாட்டீங்களா? இதுக்கு என்னடா அப்படி கிச்சு போட மாட்டேடா? ஏன்டா இது படுத்துங்க அட்மிட நீ பட்ட கையில் கிடச்சா மாட்டடா. டேய் உங்களோட பெரிய காணு தெரியுமாடா? அவ்வளோ இது பண்ணிட்டேடா. ஒன்றுதான் வச்சுக்கிறேன்டா. அப்புறமா ஜீரகரட்டி அப்புறமா வச்சுக்கிறேன்டா. எடா நான் வந்து கிரேட்டிங் போய் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சதே எப்படிங்களா? எனக்கு நாசி அவன் சொல்லிட்டு வேணாம் இந்த மாதிரி பண்ணதுதான் அவன் புரிஞ்சு விட்டான் பேச்சு. ஒரு வாரத்தோட அண்ணன் தெரியல, அவன் பண்ணிட்டாங்களும் தெரியல. கஷ்டப்பட்டு என் அண்ணன்ட்ட ஒரு வாக்குறுதம் கொடுத்து வச்சுருந்தேன். வச்சுக்கிறேன் வாங்கி தரேன், ஆர்டர் வாங்கி போச்சு. அந்த பெட்டெல்லாம் அவன் கவுன்ஸானா அவ்வளோதான். இந்த வீடியோ அவனை பார்க்க விடக்கூடாது. பெட்டெல்லாம் போச்சு. என்னடா பண்ணுறது? டே அட்மிட உடனே கூட பாட்டாடா அவளை. இங்கே தான் அந்த சைடில் ஆர்கேடு இருக்குல்ல, அங்கே இது பண்ணுங்க கைஸ். எல்லாம் போச்சு கைஸ். கஷ்டப்பட்டு எடுத்தேன். சரி நம்ம வந்து கொஞ்சம் இதாக நம்ம இது விளாண்டுக்கணும். என்ன பண்ணுறது? எல்லாமே போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்டா கஷ்டப்பட்டு. எல்லாத்தையும் முன்னே போட்டிங்களாடா ஆசை. அதை வச்சு கிரியேட் பண்ணலான்னு முடிவு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. சரி கிரேசி இதை போட்டு அதனால இவ்வளோ வரேன்னு பார்க்கலாம். என்னடா பண்ணுறது? அதான் வீட்டில் சீக்கிரம் வருவாங்க. இதுதான் சீக்கிரட்டி என்னோட ஃபீலிங்ஸு. ஏன்னா அந்த பெட்டு வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருந்தேன். நானே கொஞ்சம் பெட்டு எல்லாமே நான் ட்ரேட் பண்ணேன். எல்லாம் போச்சு கஷ்டப்பட்டு எடுத்தேன். என்னடா என்னடா விளாண்டு பண்ணுங்கடா போங்கடாடே. நானே கவலையில் இருக்க போங்க. சொன்னால் நான் பெட்ரோல் கஷ்டப்பட்டு எடுத்து நான் ஃபோட்டோ காமிச்சேன்னா அதெல்லாம் நம்ம வந்து யாரு சொல்லி நான் மம்மி எடுத்தது தான் ரேர் கொஞ்சம். அதை போய் கேட்டுருந்தீங்க, கேட்கல. நான் சொல்கிறேன் செகண்ட் பேர் சொல்லிட்டோம். எப்படியோ 900 டைம்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து தான் 900 டைம்ஸ் தான் கொடுப்பாங்க. டிஜே இது ஓகே. அந்த போட்டனாலேன்னு தெரியல எனக்கு. ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் கடைசியில் பெட்டு போகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பெட்டும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு வழி இல்லை.
அப்ளை தான் பண்ணி ஆகணும். இந்த ஃப்ளைன் ஆரம்பம் வாங்கிடலாம் முடியுமா மாட்டேன். வேறு வழியும் இல்லைன்ட்டு கண்டென்ட் கிரியேட்டருக்கு தான் அப்ளை பண்ணி ஆகணும். இப்படி பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு இப்படி பண்ணுவாங்க. லாஸ்ட் எப்படிவான்னு நினச்சி கூட பார்க்கல. விட்டுருங்க அதை பற்றி பேசிட்டு ஏன் கண்டென்ட் கிரியேட்டருக்கு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ நல்லா இருந்தா மசாலாம் நம்ம அடிச்சு ஓகே எப்பாடி வீடியோ கூட டைம் பண்ணிடுது. ஏன்னா காலையிலாம் டைம் இல்லை. நீங்கள் தான் படம் போகிறோம் போயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஏன் சொல்லிட்டு விட்டுருங்க பைபி பண்ணுவாங்க. எதிர்த்து வச்சுருக்கேன் எனக்கு எது ஆமாம். ஆனால் அதெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது கடைசியாக பாட்டு ஒன்று சீக்கிரமாக போட்டிருந்தா இன்னும் பிரச்சனையே வந்திருக்காது. பிரச்சனை எதுவும் வந்திருக்கு விட்டுருங்க. அதை பற்றி நினச்சிக்கிட்டாலே எதாவது இருக்குது. ஆனால் வீடியோவே இங்கிலீஷ் வீடியோ சொன்னேன். ஆனால் போடுற தமிழ் கிரியேட் பண்ணி போகிறேன். டே கேரி சும்மா வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓவராக பண்ணிட்டுருக்கான்னு நானே கழிப்பேன். சரி இதாக இருக்கேன். இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு கன் ஷூட்ரு 12,000. இது வந்து ஒரு 20 ஜெம்மு கொடுத்து வாங்கினேன். மேலே இருக்கல அந்த ஒரு க்ரீன் கலர் அதை கொடுத்து வாங்கினேன். 20 ஜெம்மு. ஆமாம் 20 ஜெம் தான். சரி இது அப்படின்னு கஷ்டங்க. அதை வந்து நான் எடுக்க முடியல. இல்லை என் அண்ணன் எடுக்கிறான். நான் எடுக்க முடியல. திரும்ப வந்து நான் எடுக்கிறேன். அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ப்ளஸ் வந்து லைவ் போடலாம். நீங்கள் சொன்னீங்க சாட்டர்டே சண்டே லைவ் போடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. அதனால நான் லைவ் போட போகிறேன் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தால். ஏன்னா நிறையா பேர் வந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணி 70 சப்ஸ்கிரைபர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 70 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இந்த சேனல் சும்மா இருந்தது. நான் தான் சும்மா எடுப்போன்னு எடுத்தேன். இந்த சேனலில் திரும்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்காக. நான் ஃபார்ம் லைக் அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் லைவ் போடுறேன். இந்த சேனலில் நம்ம நிறையா லைவ் போடலாம். இன்னும் லைவ் போட்டால் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பேசலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நானே லைவ் போட்டு நான் கொஞ்சம் இது பண்ணுறேன். எவ்வளோ நான் லைவ் போகணும்னு தெரியாது. ஆனால் நான் போட்டுறேன் லைவ். சப்போஸ் ஒரு 2 மணி நேரம் போனாலும் போவோம் லைவ். நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் போயிடுவேன். சில வாட்டி பார்த்து லைவ் ஆனால் நிறையா பேர் கேட்பீங்க. அதனால் நான் போட்டேன். ஆதரவு கொடுங்க. நான் வந்து அந்த ஸ்கெடியூல் கூட போனேன். இப்போ நீங்கள் அவங்க யூசர் ஐடி சொல்லுங்கள். பிகெச்டியும் ப்ரோப்ளாக்ஸும் நம்ம நிறைய இந்த சேனலில் தான் போடுவோம். நிறையா ஃபன்னி கேம்ஸ் நார்மல் கேம்ஸ்லாம் போட மாட்டோம். நீங்கள் கேட்டீங்கன்னா நான் அதை கூட ப்ளே பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சேனலில் நான் அண்ணன் கூட கொலாபரேஷன் பண்ணோம். அது அவன் சேனலில் வந்து நான் இது பண்ணேன். அவன் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டான்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஆனால் அவன் கூட நம்ம கொலாபரேஷன் பண்ணோம். அது ஞாபகம் இல்லை எனக்கு. அவன் விட்டுருங்க. லீவு வரப்போகுது. லீவு 2 மாதத்தில் வந்துடுவேன். இது 2 மாதம் 3 மாதத்தில் வந்துடுவேன். அப்போ இல்லை வீடியோ வருமானு தெரியாது. ஆனால் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து அப்போ வீடியோ போடுவேன். லைவ் போடுவேன். இப்போ எனக்கு தெரியாது. ஓகே நான் தோணுச்சு ஏன்ட்டே இருக்கியா இன்னும் வெறுப்பேற்கிறேன். அங்கே இருக்கு இப்போ வண்டி வச்சுருந்தாங்கன்னா என்கிட்ட இன்னும் ஓகே அதை மாற்றாங்க. அதை அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து நானும் ஓகே தான். எதாக இருந்தாலும் ஓகே தான். நானே இப்போ தான் போடுறேன். இது நம்ம பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இது கஷ்டப்பட்டு போட்டுருங்க. சும்மா ஆதரவு கொடுங்க. தமிழ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபன்னியாக இருக்கும் தமிழ் இது பண்ணி. சரிங்க ஸோ கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறமா லைவ் சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ். பாய். see you later in the next video. Bye கைஸ்.